காலை மன்னா ஜூன் 21. நீ வெற்றி சிறக்க விரும்புகிறாயா? நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். மத்தேயு 7:2. பிறரை பழி வாங்குகிறவர்கள், நெருக்குகிறவர்கள் அல்லது துன்புறுத்துகிறவர்களின் மனக்கண்களை இவ்வசனம் மிக அதிகமாக பிரகாசிப்பிக்கிறது. நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாய் மற்றவர்களை துன்புறுத்துகிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் உங்கள் உள்ளான மனுஷனில் தேவனை உணருவீர்கள். ஒரு தேனீ ஒரு நபரை கொட்டி அவருக்கு வேதனையை கொடுக்கலாம். ஆனால் அது கொட்டியதின் நிமித்தம் அதற்கு சம்பவிப்பது யாது? அந்த நபரை கொட்டியவுடன் தானே அது கீழே விழுந்து மடிந்து விடுகிறது. தன்னால் கொட்டப்பட்டு பாதிக்கப்பட்ட நபரை காட்டிலும் அதுவே அதிக வேதனைக்குள்ளாகிறது. மற்றவர்களை துன்புறுத்துகிறவர்கள் அது நிமித்தம் தாங்கள் எவ்வளவாக கலக்கம் அடைய வேண்டியதாயிருக்கும் என்பதை உணர்ந்து கொள்வதில்லை. உன்னை என்னால் ஒருபோதும் மன்னிக்கவே முடியாது என சில சமயங்களில் நாம் கூறுகிறோம். ஆனால் இத்தகைய மதியீனமான பிரதிக்கிரியைக்காக நாம் செலுத்த வேண்டிய விலை கிரயத்தை உணர்கிறோமா? உன் மனதை புண்படுத்திய நபரை நீ மன்னிக்க மறுக்கும் போது நீ பதட்டமடைவதால் ஒருவேளை உன் இரத்த அழுத்தம் அதிகரிக்கலாம். எதிலுமே கவனம் செலுத்த முடியாத நிலை உனக்கு ஏற்பட்டு உன்னால் தூங்கவும் கூட இயலாமல் போகலாம். உன் பேச்செல்லாம் நீ எந்த நபர் மூலம் இடரல் அடைகிறாயோ அவரையே மையமாக கொண்டதாயிருக்கும். கடைசியில் சூழ்நிலைகளின் மேல் வெற்றி சிறப்பதற்கு நீ சூழ்நிலைகளுக்கு இரையாகி விடுகிறாய். மாறாக மற்றவர்களை நீ மன்னிக்கும் போது நீயும் மன்னிக்கப்படுகிறாய். மற்றவர்களை நீ ஆறுதல் படுத்தும் போது நீயும் ஆறுதல் அடைகிறாய். மற்றவர்களை நீ நேசிக்கும் போது நீயும் நேசிக்கப்படுகிறாய். மற்றவர்களை நீ கரிசனையுடன் விசாரிக்கும் போது நீயும் அவ்வண்ணமே விசாரிக்கப்படுகிறாய். மற்றவர்களுக்கு நீ இரக்க பாராட்டும் போது நீயும் இரக்கம் பெறுகிறாய். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உன் வாழ்க்கையை நீ வெற்றி உள்ளதும் மகிழ்ச்சிகரமானதுமாக்குவதற்கான பொன்னான கட்டளை இதுவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்னிங் மன்னா June 21st, 2026. Would you be a victor? With what measure ye meet, it shall be measured to you again. Matthew chapter 7, verse 2. This is a very enlightening verse for those who take revenge, oppress or trouble others. The more you oppress others, the more pain you will feel in your inner man. A honeybee may sting you and give you pain, but look at the impact of the sting on the bee. After stinging you, it falls down and dies. It suffers more pain than its victim. Those who trouble others don't realize how much they themselves will be troubled. Sometimes we say, "I will never forgive you." But do we realize the price we have to pay for such a foolish reaction? When you refuse to forgive your offender, you get tense. Your blood pressure shoots up, and you may even come to a state in which you cannot concentrate on anything or even sleep. You find that your conversations are centered around the person with whom you are offended. Finally, instead of becoming a victor over circumstances, you become a victim of circumstances. When you forgive, you are forgiven. When you comfort others, you are comforted. When you love others, you are loved. When you care for others, you are cared for. When you show mercy to others, you receive mercy. All things whatsoever ye would that men should do to you, do ye even so to them, taught Jesus in Matthew chapter 7, verse 12. This is the golden rule of life, to make your life a triumphant and happy one. May God bless you.